கனி கனி எத்த இந்த வாரேன் தே. என்னத்தே எதுக்கு கூப்பிட்டிய? ஏமா சோறெல்லாம் பொங்கி வச்சுட்டியா? இன்னைக்கு உங்கள் மாமா நினைவு நாள்ல. ஆமாத்தே, சோறு பொங்கிட்டேன், குழம்பு வச்சுருக்கேன், கறி கூட்டு இருக்கு, மீன் பொரிச்சு வச்சுருக்கேன், கறி பொரிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் மளிகை கடைக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துடாத்தே. சரி, நீ போயிட்டு வாம்மா. நான் கொஞ்சம் காக்காவுக்கு சோறு வச்சுட்டு வரேன். சரி, காக்காவுக்கு கொஞ்சம் சோறு வச்சுட்டு வருவோம். காக்கா ஒன்றத்தையும் காணையிலையே. சரி, கொஞ்சம் நின்று பார்ப்போம் வருதா இல்லையான்னு. எப்பா, ரொம்ப நேரத்துக்கு பிறகு இப்போ தான் ஒரு காக்கா வந்திருக்கு. சரி, திங்கட்டு நம்ம உள்ளே போவோம். வெயில் நேரத்தில் தண்ணியே ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்கி. இது என்ன தண்ணிக்குள்ளே நம்ம உளுந்து கிடக்க மாதிரி இருக்குது. இப்போ தானே தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போனேன், அதுக்குள்ளேயே என்னமோ காக்கா தூக்கி கொண்டு போட்டிருக்கேன். எவ்வளோ தின்னு போட்டதை இங்கே கொண்டு போட்டிருக்கேன். யாரா இருக்கும், யாருன்னே தெரியலையே. அற்புதாக்கா, அற்புதாக்கா. ஏம்மா, அற்புதம் வெளியே போயிட்டா. நான் தான் இருக்கேன். என்ன ஏக்கா, புளி இருக்கா இல்லை வித்துட்டா? இருந்தால் 1 கிலோ வேணும் பார்த்துக்கோங்க. ஏம்மா, புளி அவ்வளோ வித்துட்டே. இனிமே தான் எடுக்க போயிருக்காங்க, சாயந்தரம் தான் வருவாங்க. நாளைக்கு வரியா இருக்கும். வீட்டு பெருத்த நின்ன மாதிரி இருக்கு, இங்கே ஏன் கணிக்கிறியா? இப்போ இந்த அம்மா தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போனேன், அதுக்குள்ளே காக்கா என்னத்தையோ தூக்கி கொண்டு போட்டிருக்கு. ஏக்கா, அப்படியா? இப்போ நான் வர வழியில தான் கனியக்கா மாமியார் காக்காக்கு சோறு வச்சுட்டு போனாங்க. அவிய பண்ண வேலையாக தான் இருக்குமோ? ஐயா, அப்படியா? அப்போ அவள் பண்ண வேலை தானோ? கஷ்டப்பட்டு தண்ணி பிடிச்சி வச்சேனே, அவள் வரட்டு இன்னைக்கு. இப்போ பால் வாங்குறதுக்கு வருவா, அவட்ட நான் கேட்டுக்கிட்டு. சரிக்கா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, போயிட்டு வரேன். கறி மீனுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. இன்னைக்கு எப்படியாவது கீரை கொஞ்சம் வச்சு சாப்பிட்றணும். கனியக்கா, கனியக்கா. என்னம்மா? கனி இல்லையே, கடைக்கு போயிருக்கா. ஏக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா, என்ன விஷயம்? உங்களை அற்புதக்கா மாமியார் என்ன பேச்சு பேசுதாவ? நான் என்னம்மா செஞ்சேன் அவளை? என்னையே அவ ஆசை போறா? ஏக்கா, நீங்க காக்காக்கு சோறு வச்சியல்ல, அதை அவைய பிடிச்சி வச்சு தண்ணியில கொண்டு போட்டுட்டு போல இருக்கு. அதுக்கு உங்களை என்ன பேச்சு பேசுகாவ, காது கொடுத்து கேட்க முடியல. இவ்விய நினைவு நாளுன்னு கொஞ்சோட சோறு தினமா வச்சேன், அதுக்கு எதுக்கு என்ன இந்த பேச்சு பேசுறா? அப்படியாக்கா, நீங்க சோறு வச்சதை எவ்வளோ பார்த்துட்டவே சொல்லியிருக்கா, அது என்னான்னு நிலையா நிக்குது. சரிக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நான் கனியக்கா இருக்காவளான்னு பார்க்க தான் வந்தேன். சரிம்மா, போயிட்டு வா. எதுக்கு என்ன பேசுகா? இப்போ என்னன்னு கேட்டுட்டு வருவோம். மரம் எண்ணல்ல இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்கு. இந்த வெயிலுக்கு கொஞ்சம் இதமா இருக்கு. வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல, ஒரே அனலாக இருக்கு. யாராவது வராவலான்னு பார்ப்போம் பேச்சு துணைக்கு. அண்ணோ, கொஞ்சோல சோறு தானே காக்காக்கு வச்சேன், அதுக்கு என்ன அந்த பேச்சு பேசுனியா? எதுக்கு? நான் எதுக்கு உங்களை பேச போகிறேம்மா? நீ தானே சொன்னியா தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன், டெய்லி இப்படி கொண்டு வந்து போடுதுன்னு. சொன்னதை நம்ம யாருக்கிட்ட சொன்னோம்? ஜியாட்ட தானே சொன்னோம். ஒன்று கிடக்க ஒன்று போய் சொல்லி கொடுத்துட்டாலோ, அதைவ இந்த நல்லா நிற்கிறா. நான் சொன்னது யாருக்கிட்ட சொன்னேன்? ஜெயக்கிட்ட தான் சொன்னேன். உங்களை நினச்ச ஒன்றும் சொல்லலையே, நான் பொதுவாக தான் சொன்னேன். அந்த ஜெயா தான் என்கிட்டயும் வந்து சொன்னான், உங்களை என்ன பேச்சு பேசுக அவன் சொல்லி. என்னத்தே சண்டை போடுற மாதிரி சவுண்டு கேட்டுட்டு, என்ன சண்டையை போடுறிய? சண்டையும் போடலாம், ஒன்றும் போடலை. உன் மாமியார் தான் இப்போ என்கிட்ட வந்து சண்டைக்கு நிற்கா. கொஞ்சோல சோறு தாம்மா காக்காக்கு வச்சேன், இவ பிடிச்சி தண்ணிக்குள்ளே கொண்டு போட்டுட்டான். அதுக்கு என்ன பேச்சு பேசுகா? அதில் ஒரே ஒரு எலும்பு துண்டு கடந்து, அது இவ பிடிச்சி வச்சு தண்ணியில் கொண்டு போட்டிருக்கோம் போல இருக்கு. அதுக்கு என்ன பிடிச்சி வச்சு கத்திட்டு இருக்கா. அது இன்னைக்கு நேற்று ஒன்றும் நடக்கலை, டெய்லி இதே தான் நடக்குது. ஏக்கா, எங்கள் மாமனார் நினைவுனால நான் தான் எங்கள் மாமியார்ட்ட சொன்னேன், கொஞ்சம் சோறும் பொரிச்ச கறியும் இருக்குது, நீங்கள் கொண்டு வைங்கன்னு நான் தான் சொன்னேன். டெய்லி ஒன்றும் நாங்கள் வைக்கலாக்கா, அது வேற எவ்வளவு கொண்டு வச்சிருப்பா. ஏக்கா, தேவையில்லாமல் பேசாதீங்க, என்னை இதோட விடுங்க. வாங்கத்தே, நம்ம வீட்டுக்கு போவோம். நீ போம்மா, நான் வரேன். ஏக்கா, என்னாச்சு என்னாச்சு? சண்டைன்னவ அதான் ஓடி வந்து பார்த்தேன், சண்டையில் ஒன்றும் இல்லை. இங்கே யார் சண்டை போட்டுக்கியா? அதை இவ்விட்டே கேட்டுக்க. டெய்லி கறியும் மீனையும் தின்னுட்டு காக்காக்கு போடுறாவலாம், அந்த காக்கா இவ்விய பிடிச்சி வச்சு தண்ணியில் கொண்டு போடுதான். நீனே கேட்டுக்க இவ்விட்ட. உங்கள்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, நான் போகிறேன். என்ன பஞ்சு முட்டை கிழவி இப்படி பேசிட்டு போகுது? அந்த கிழவி போன என்ன, இந்த கிழவிட்ட கேட்போம். என்ன பாட்டி, அவ என்ன சொல்லிட்டு போறவ? உன் கூட ஒருத்தி அலைவாளே, அவள் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லலையாங்கோ? அவள் தான் இது எல்லாத்துக்கும் காரணமே. யாரா இருக்கும்? 2 பேர் இருக்காள்வல, எவா? ஒரு கத்திரிக்காய் சைஸில் இருக்கால ஜெயா, அவள் தான் இவ்வளோத்துக்கும் காரணம்.
இவ்வளோ நேரம் அவள் வீட்டில் தானே இருந்தா, எப்போ இங்கே வந்தா? அவ என்னைக்கு அவ வீட்டுக்குள்ள இருந்திருக்கா? வீடு வீடா சண்டையை மூட்டி விட்டுட்டு போய் அணக்கல்லாம இருந்திருப்பா. அப்படியே பாட்டி, நான் இப்போ தான் அவள் வீட்டு முன்னாடி வந்தேன். ஒன்றும் அணக்கம் இன்னும் ஒன்றும் இல்லை. ஏ சின்ன பாப்பா, சண்டைன்னு சொன்னாவில சண்டை முடிஞ்சிட்டோ? ஒரு சண்டை நடந்த மாதிரி இல்லை. வா அம்மா வா, உன்னை நான் இவ்வளோ நேரம் எதிர்பார்த்தேன். ஆமாம், நீ ஜோதி அக்காட்ட என்னன்னு போய் சொன்னா? இங்கே வந்து என்ன ஏசிட்டு போறாவ? உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ஐயா கடவுளே, அப்படியே சொன்னாத. நான் ஒன்றும் சொல்லலையேக்கா, உங்களை பற்றி நான் ஏன் சொல்ல போகிறேன்? நீ சொல்லாமல அவிய வந்தாவ. நான் சொன்னது உன்கிட்ட தான் சொன்னேன், வேற எப்படி அவிகளுக்கு தெரியும்? நீலாம் சண்டை இல்லாத ஊரில் குடியிருந்துட மாட்ட. அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? என்னால் என்ன சண்டை வந்துச்சு? இதுக்கு மேலே என்ன வரணும்? அதான் எல்லாம் முடிஞ்சுட்டு போய நீ. வந்துட்டாள்வ ரெண்டு பேரும் சண்டை உண்டா சண்டை உண்டான்னு. அட வளர்ந்துக்கிட்டவுல, அந்த பிள்ளைய ஆளா போட்டுட்டு இங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? ஏத்தே நீங்கள் வீட்டுக்கு போங்கத்தே, நான் இப்போ வந்துடுவேன். இங்கே ஒன்றும் இல்லை, சண்டையில் ஒன்றும் இல்லை. ஏ சின்ன பாப்பா, நான் வீட்டுக்கு போகிறேன். என்னக்கா ரொம்ப சத்தம் கேட்டுட்டே மாதிரி இருந்து என்ன சண்டை போட்டிய? சண்டையும் இல்லை ஒன்றும் இல்லைம்மா. இப்போ போனால ஒருத்தி, அவளால் வந்தது தான் எல்லாம். பிடிச்சி வச்ச தண்ணியில் 2 எலும்பு துண்டு கிடந்து, அதான் இவட்ட சொன்னேன். அதுக்கு என்ன பெரிய சண்டையை முட்டி விட்டுட்டு போயிட்டா. எங்கள் வீட்டில் ஒருத்தி இருக்கால, டெய்லி பிரியாணி தின்னு தின்னு ஒரு எலும்பு துண்டாக தான் கிடக்கு. அங்கேயும் தண்ணிக்குள்ளேயும் கிடக்கும், அங்கேயும் கிடக்கும். நான் எடுத்து போட்டு நான் என்ன சண்டையாக போட்டுட்டு இருக்கேன்? செவனேன்னு நான் ஏன் கதைன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்போ இது அவ்வளவும் நீ பார்த்த வேலை தானா? உன்னால் அந்த அக்காட்ட வர நான் நல்லா சண்டை போட்டேனே. பாட்டி, எங்கள் மாமியார் கிளம்பி போய் சொல்லுது. அவள் தின்னுட்டு தர்றதை தான் நான் டெய்லி கொண்டு தட்டுவேன். ஏன் அது மட்டும் போடாதோ? என்னது அவளா? இல்லத்தே, அவளு தின்பியில்ல, அதை சொன்னேன். ஆமாம், நல்லா சொல்லுவா. அவள் திங்கிறதுக்கும் அவள் திங்கிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாமையே இருக்கு. வீட்டுக்கு வா பனைமரம், உன் காலை 2 வெட்டிடுறேன். வீட்டுக்கு வா, என் மகன்கிட்ட சொல்லி கொடுத்துறேன். உன்னை இப்படியே விட்டா தலைக்கு மேலே நீ யாரையும் இப்படி மேய்ச்சிட்டே தான் இருப்பா. அதனால் நீ வீட்டுக்கு வா, நான் அங்கே வந்து பார்த்துக்கிடுங்க.